பொம்பளைங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுற. ஏய், வயசான அம்மா வடிச்சதும் இந்த ஹீரோவுக்கு கோவம் வந்துடுச்சோ? என்னாச்சு? யார் இவங்க? யார் இவங்க உனக்கு? இந்த அம்மா அவளோட அம்மா தானே? சொல்லு. இல்ல இல்ல, இவங்க நீ அம்மா இல்ல. இவங்க முகத்தையும் ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கல்ல, என் அம்மா இந்த ஹால்லயே இல்ல. வேற யார் இது? யாருன்னு கேட்டேன். சொல்லல, உன்னை சுட்டு தள்ளிடுவேன். சொல்லு. அவங்க என்னோட ஆன்ட்டிடா. அதாவது என் ஃப்ரெண்டோட ஆன்ட்டி. ஃப்ரெண்டோட ஆன்ட்டியா? சரி, உன்னோட ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு. பாஸ், இவங்க குடும்பத்தை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் பாஸ்? வந்த வேலையை பார்க்கலாம் பாஸ். ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா? நீ ரொம்ப சரியா சொன்ன. 100% சரிதான். நம்ம ஏன் அதெல்லாம் யோசிக்கணும்? நாம முதல்ல ஒருத்தன் ஏமாத்துறானே, அவனை போய் தேடி கண்டுபிடிப்போம். ஏய் மச்சி, கிளம்பு. அந்த மதர் இண்டியாவை கூட்டிட்டு போறாங்க. ஏய், என் அம்மா மேல கை வச்ச. ஏய், போ, கிளம்புங்க. அமைதியா இரு. நான் வரல. ஏய், ஓ, என்ன விடாதே. நகரு. ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம். கிளம்பு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. வா. ப்ளீஸ் வா ப்ளீஸ் உள்ள. என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. இப்போ இங்கேயே இருக்கணும். கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது, புரியுதா? இங்கிருந்து வெளியில வர ட்ரை பண்ண, ஒரு துளி சத்தம் வந்தது, உன் பசங்க அவ்வளவுதான். வெளியில இருக்கிற உன் சொந்தக்காரங்களும் அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ப்ளீஸ். என்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போங்க. நான் என் குடும்பத்தோட இருக்கணும். நான் உங்ககிட்ட சத்தியம் பண்றேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் பேசாம இருக்கேன். என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மட்டும் இந்த இடத்துல விட்டுடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உன் பசங்க 2 பேரும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களே, அப்ப நீ சொல்லிருக்கணும் இதெல்லாம். இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீ அமைதியா இரு, போ. எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. வாப்பலாம். கதவு மூடு. இந்த மாதிரியே தான் இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஏத வழி? ஆக்சுவலான வழி ஒரு வழியே இருக்கு. அது ஹாலுக்கு வெளியே இருந்து இந்த பிரைடல் ரூம்குள்ள போய் முடியும். நம்ம அந்த வழியா போய் ராக்கி ஆண்டியை காப்பாத்திடலாம். ஆமா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் புரிய வைக்க முடியாது. வா, உனக்கு தானாவே புரியும். என்னாச்சு பாஸ்? யாரோ இங்க இருந்த மாதிரி இல்ல. அப்படி என்ன கேட்டீங்க? இங்க யாருமே இல்லையே. சரி, எனக்கு ஏதோ தோணுச்சு. வா. ரிஷபண்ணா, இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எதுக்காக மெஹந்தி ஃபங்க்ஷனை இங்க வைக்கணும்? நான் உனக்கு என்ன அறிவு? உனக்கு அறிவு இல்லையா? நானா இங்க ஃபங்க்ஷன் வைக்க சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னேங்கற. நீங்க தான் சொன்னீங்க. என்னோட ஐடியா இல்ல. அமைதியா நீங்க இரு. சொன்னீங்க. ஐடியா பண்ணீங்க இங்க வைக்கணும்னு. பின்ன நானா சொன்னேன்? நீங்க வேணும்னு. நீங்க என்ன சொல்ல பேசுறீங்க? கேட்காம நீங்க தான் பண்ணீங்க நீங்க தான் சொன்னீங்க. இப்ப பாரு, ஒண்ணால தான் எல்லாம் ஆச்சு. சொல்றேன்ல. நான் சொன்னேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப நான் சொன்னேன்? ஏன் இப்படி போய் யார் சொல்ல? இவன் நீங்க மாதிரி போய் சொன்னீங்க. பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல, தெரியுமா? இங்க பாரு, இது வழியா நம்ம உள்ள போலாம். இந்த வழி நேரா அந்த பொண்ணு ரூமுக்கு தான் போகும். இந்த ஹால் எல்லாம் ரொம்ப முன்னாடி கட்டினது. இதை கட்டும் போதே அண்டர் கிரவுண்ட் வழியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக தான். ஒருவேளை இந்த ஹாலை யாராவது அட்டாக் பண்ணா, திருடுங்க வந்துட்டா, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த வழியா போய் பொண்ணையும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸையும் காப்பாத்துறதுக்காக. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போச்சு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, விடு. இப்படி போய் நம்ம ராக்கி ஆண்டி நம்ம காப்பாத்திடலாம். ஓகே. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது இந்த சத்தம்? அடக்கடவுளே, இந்த இந்த கார்பெட் அசைது. ஒருவேளை இதுக்கு கீழே ஏதாவது இருக்குமா?
என்னாச்சு பாஸ்? ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது பாரு, போய் பாரு. ஒன்றும் சத்தம் வரல பாஸ். பிரீதா, ராக்கி ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீங்க சீக்கிரமா கீழே வாங்க. இந்த வழியா எப்படி வருது? பயப்படாதீங்க, உங்க கையை கொடுங்க. ஏய் நில்லு நில்லு. ஒன்னும் பயப்படாதீங்க, டைம் இல்ல. ப்ளீஸ் சீக்கிரமா உங்க கையை கொடுங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். வாங்க வாங்க. சரி சரி வரேன். ஏய் ஏய் மதுரண்டியா, உன் பையன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு. உன்னை காப்பாத்தங்க வந்திருக்கான். சமீர் திரும்ப திரும்ப எதுக்கு ரிஷப ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? இது உன்னோட பிளான் தானே? ஏன்னா இவளுக்கு அறிவே இல்ல ஆண்டி. ஏய் அதான் சொன்னா உலகம். கேளுங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இரியா. தயவு செய்து நான் சொல்றதை நம்புங்க. இது ரிஷப் பண்ணோட ஐடியா தான். என் ஐடியா இல்லன்னு நான் தான் சொன்னேன்ல. என்ன ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? ஏய் அமைதியா இருங்க. ஏய் இதே மாதிரி தான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னோட ஐடியா இல்லையா இது? நான் எப்ப சொன்னேன் இங்க வச்சுக்கலாம்னு? நீங்க தானே சொன்னீங்க. என்ன புரியல. என்ன சொல்றான்? ஆமா நீங்க தான் சொன்னீங்க. நானா? ஏய் நீ தான் இங்க வைக்கலாம்னு சொன்ன. என்கிட்ட போய் பேசக்கூடாது. தேவையில்லாம என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது. ஏய் சும்மா இருங்க. உங்க ஃபேமிலி டிராமாவெல்லாம் நிறுத்துங்க. இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்க எல்லாரையும் கொன்றுவேன். ஏதோ மார்க்கெட்ல சண்டை போற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்க கூட சண்டை போட மாட்டோம். எதுக்காக அப்படி சத்தம் போடுறீங்க? நிறுத்துங்க, எதுவும் பேசக்கூடாது. நீயும் மாட்டிக்கிட்டியா? இல்ல நீங்களும் எப்படி? இதுக்கெல்லாம் இவ தான் காரணம். அதாவது நாங்க ராக்கி ஆண்டியை காப்பாத்துறதுக்கு அண்டர் கிரவுண்ட் வழியா அந்த ரூமுக்குள்ள போயிட்டோம். அப்புறம் அப்பன்னு பார்த்து ரூமுக்கு வெளியே கரண்ட் மாட்டிக்கிட்டான். அப்புறம் இந்த திருடங்க அம்மாவையும் பையனையும் ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிடலாம் நினைச்சு ரூம் ஓபன் பண்ணிட்டாங்க. உள்ள நாங்க இருந்ததால நாங்களும் மாட்டிக்கிட்டோம். ஒருவேளை 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ மாட்டிருந்தனா நாங்க சேஃபா ராக்கி ஆண்டியை காப்பாத்திட்டு இங்க இருந்து இவங்க போயிருப்போம். கிட்ட மாட்டினதுல இருந்து நீ இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது பேசுறியா? ஆனா அக்கா சொல்றது கரெக்ட் தான். நாங்க தான் மாட்டிக்கிட்டோமே. சாரி. கரண், ஸ்ருதி சொல்றது கரெக்ட் தானேப்பா? நீ மட்டும் மாட்டாம இருந்திருந்தா பிரீதாவும் ஸ்ருதியும் என்னை காப்பாத்திருப்பாங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு. நம்ம மாட்டிக்கிட்டா என்ன இப்போ? நம்ம எல்லாரும் இங்க இருந்து போக முடியாதுல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலை இல்லை. அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் குடும்பமா ஒரே இடத்துல இருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க மதுரண்டியா, இங்க ஒன்னும் ஏதோ படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? இங்க ரியல் ஷூட்டிங் நடக்குது. ரியல். என் கையில உண்மையான கன் இருக்கு. நீங்க எல்லாரும் இப்ப என்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க, புரியுதா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம போச்சுல? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல எங்களை ஏமாத்துறீங்களா? ஹே பைத்தியம், யாரு போலின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாரோ அவனை போய் முதல்ல புடிங்க. அவன் மாப்பிள்ள ரூம்ல பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். உங்களை ஏமாத்துனவன போய் புடிங்களே. எதுக்கு எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏய் தம்பி, சீக்கிரம் போ. மாப்பிள்ள ரூமுக்கு போய் அவனை சீக்கிரம் இழுத்துட்டு வா. சரிங்க பாஸ், பாப்பலாம். நீங்க சொல்றது கரெக்ட். சீக்கிரம் போய் அவனை கூட்டிட்டு வாங்க. ஏய் மச்சா, டேய் இங்க வா. இங்க வா. இங்க பாரு, இவங்க மதர் இண்டியா, இவரு ஃபேமஸ் இண்டியா. இவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல வண்டி ரெடி பண்ணு. இப்ப இவங்க 2 பேரையும் ஏன் கூட கூட்டிட்டு போறேன். வாட்? நிம்மதியா நான் வெளியில சுத்துற நிலைமை வராத வரைக்கும் இவங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன். என்னோட பிரச்சனை சரியானதும் இவங்கள நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏய் வா, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? வா. கரண் வேணாம். ஓ காட். இல்ல வேணாம். அவங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ணிடாதீங்க. நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? யாரு இது? இவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு சொல்லு, கேக்குறான்ல சொல்லு.
சொல்லு. அவன் இங்கே தானே இருந்திருக்கணும். எங்கே போனான்னு தெரியலையே. என்னெல்லாம் யோசிச்ச, ஆனா இப்படி ஆயிடுச்சே. பிரீதா, நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்திருந்தேன். உன் மனசுல இடம் பிடிக்க வந்தேன். ஆனா பாரு எங்க வந்து உட்காந்துருக்கேன்னு. நானும் எவ்வளவு நேரம் தான் இந்த பாத்ரூம்லயே உட்காந்துருப்பேன் சொல்லு. கண்டிப்பா நான் வெளியே போய் தானே ஆகணும். ஆனா வெளியே போனதும் நான் மாட்டிக்குவனே. ஆனா வெளியே போனதும் என் கதை காந்தல் ஆயிடும். ஆனா பிரீதாவும் அவளோட தங்கச்சி ஸ்ருதியும் இருக்காளே, அவங்க வெளியே தான் இருப்பாங்க. பிரீதா இல்லைனாலும் அந்த ஸ்ருதி இருக்காளே, அவ கண்டிப்பா கதவை தான் ஒட்டி நினைப்பா. நான் வெளியே போனதும் பேசி பேசி என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக்கிடவா அவ. ஸ்ருதி இல்லைனாலும் அந்த திருடங்க இருப்பாங்க. திருடங்க கூட்டம் இருக்கே, அவங்க என்ன கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. அப்படி திருடங்க இல்லைன்னா கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்படின்னா பிருத்வி, உன்னோட கதை கண்டிப்பா கந்தல் ஆயிடும். 4 பக்கமும் நீ மாட்டிக்கிட்ட. உன் கதை முடிஞ்சது பிருத்வி, அவ்வளவுதான். மிஸ்டர் காட் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் மிஸ்டர் காட் ப்ளீஸ். அப்படியா? நீ உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இரு, இப்போ உன்னை நான் வெளியே வர வைக்கிறேன். இது யாரு? கண்டிப்பா போலீஸ் இல்ல. போலீஸா இருந்தா என்கிட்ட கதவை தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கதவை உடைக்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன். ஒழுங்க கதவை தொற. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இது? இந்த திருடன் என்ன வெளியே போக விடாம தடுக்கவே இல்லை. இதுவும் நல்ல வாய்ப்பு தான். நான் எஸ்கேப் ஆயிடுறேன். ஏய், இதுக்கப்புறம் அசஞ்ச உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதுல இருக்க குண்டு எல்லாம் உன் தலைக்குள்ள தான் போகும். ஒன் செகண்ட். நான் சொல்றது கேளுங்கண்ணே. நான் நகர மாட்டேன். எஸ்கேப்லாம் ஆகவே மாட்டேன். ஓகே ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என்ன பாஸா இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா என்ன? இவ்வளவு நேரம் பாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த, எங்களுக்கு கூட ஆர்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தியா நீனு? உன் முகத்தை பாரு, நீ எல்லாம் பாஸ் ஆவியா என்ன? பாஸ் ஆவியா? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு பாஸ் ஆகவும் தகுதி இல்ல, சாஸ் சாப்பிடவும் தகுதி இல்ல. பாஸ் ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லை. அது என்ன விஷயம்னா, நீங்க போட்டிருந்த அந்த மாஸ்கை நான் பார்த்துட்டேன். அதே மாஸ்க் எனக்கு கிடைச்சது, அதை நான் போட்டுக்கிட்டேன். அந்த நேரத்துல தான் அது உங்க கேங்ல ஒன்று, அதான் அவன் பேர் என்ன, அந்த மோனு தான் என்ன பார்த்தான். அவன் என்ன மாஸ்கோட பார்த்துட்டான். நான் உங்க பாஸ்ன்னு அவன் தப்பா நினைச்சிட்டான். பாஸ்ன்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். ஆனா பொய் சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னா நான் உங்க பாஸ் இல்லைன்னு உண்மையை சொல்லியிருந்தா நீங்க கண்டிப்பா உங்க துப்பாக்கியை வச்சு இது நீங்க என்ன சொல்லுவீங்க? சுட்டுப்பனா? சுட்டுருப்பீங்கல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் நான் உங்க பாஸ்னு பொய் சொல்லிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் எதுவும் பண்ணலையே. என்னை காப்பாத்திக்க ஒரு பொய் தானே சொன்னேன். என்னது? கொஞ்சம் பாஸா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணதான். ஆக்டிங்கா? சோ உனக்கு ஆக்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? ஆக்டிங் பண்ண ரொம்ப பிடிக்குமா என்ன? இதுக்கப்புறம் நான் உன்னை ஆக்டிங் பண்ண வைக்கிறேன். என்னெல்லாம் பண்ண, எங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, உன்னுடைய கை கால் எல்லாம் உடச்சி அது உன்கிட்டே கொடுக்குறேன். அப்போ நீ ஆக்டிங் பண்ண என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு ஆக்டிங் பண்ண எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ஆக்டிங்கோட கூட வராது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். நான் காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய திருடங்க இல்லையா? உங்களை பார்த்து பயப்படாம இருப்பாங்களா? என்ன பாருங்க, நான் ரொம்ப நல்லவன்.
அப்பாவி, எதுவும் தெரியாத நல்லவன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. உன்னோட இந்த நல்ல குணத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கோ, புரியுதா? இதுக்கப்புறமா நீ பேசினா இந்த கன்ல இருக்க புல்லட் எல்லாமே உனக்காக தான் வரும். ஓ நட. இங்க பாரு, ஸ்லோவால நடக்காத, ஃபாஸ்டா போ. போ சீக்கிரம் போ. நான் ஹாலுக்கு வந்துட்டேன். இப்ப கால் பண்ணி பார்க்கலாம். ஹாலில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அந்த குடும்பத்தை எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனால் இந்த ஹால் என்னோடதாச்சே. ஒரு தடவை போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். என்னால் எதையும் கவனிக்காம இருக்க முடியாது. என்ன உறவு இருக்குன்னு சொல்லு. வீணா பேசாத. இங்க இருக்க யாருக்கும் மத்தவங்க கூட என்ன சந்தனம் உனக்கு தெரியணுமா? மாஹிரா ரொம்ப சரியா தான் சொல்றான். நீ திருடன் தானே? உன்னோட வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு. மத்தவங்க பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. யார் கூட யாருக்கு என்ன உறவு இருக்குன்றத நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு இவங்க கதை புரிஞ்சுதா? புரியலையா? நான் சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன். இவ ஹீரோயின், இவ இந்த ஹீரோவை காதலிக்கிறா. இந்த ஹீரோவும் இந்த ஹீரோயினை தான் காதலிக்கிறான். அப்புறம் இவங்க தான் மதர் இந்தியா, ஹீரோவோட அம்மா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு இந்த அம்மா நினைக்கிறாங்க. இங்க பாரு, இது ரெண்டாவது பொண்ணு. இவ எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்புறம் இந்த மதர் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேர் தான் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நினைக்கிறாங்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா பாஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நான் தான் எனக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னனே. நான் ரொம்ப ஷார்ப்புமா. நீங்க யோசிச்சு வச்ச எல்லா விஷயமும் ராங்கா தான் இருக்கு. நீங்க தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க. இவ என்னோட பொண்ணு. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே தப்புதான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சரிங்க ஆண்டி, ஓகே. நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொன்னதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா நான் உண்மை சொல்லவா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உண்மையான காதலை பார்த்தேன். உங்களுக்குலாம் புரியாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கண்கள்ல எனக்கு காதல் தெரியுது. உங்களுக்கு தான் எதுவும் தெரியல ஆண்டி. ஏன்னா நான் காதலிச்சிருக்கேன்ல, அதனாலதான் எனக்கு தெளிவா தெரியுது. இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு. இவங்களை பத்தி உங்களுக்கு தான் முழுசா தெரியல, எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால ஆண்டி எதுவும் பேசாம அமைதியா இருங்க. டேய் தம்பி, எங்க இருக்க? நான் ஹாலுக்கு வந்துட்டேன்னு. புல்லட் ப்ரூஃப் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வெளியே யாரும் இல்ல. நீங்க சீக்கிரமா வெளியில வந்துருங்க. ஓகே, நம்ம தான் எல்லாம் முடிச்சாச்சுல. நம்ம இங்க இருந்து சீக்கிரமாவே கிளம்பிடலாம். ஹாலுக்குள்ள திருடங்க வந்திருக்காங்களா? அங்க திருடு நடக்குதா? அப்படின்னா விருந்தாளிங்க எல்லாரும் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? சரி சரி தம்பி, இரு வந்துடுறேன். சீக்கிரம் நான் வந்துடுறேன், நீ ரெடியா இரு. ஓகே பாஸ். சரி சரி, வாங்க வாங்க, இவங்களை கூட்டிட்டு வாங்க. ஏய் வாங்க, சீக்கிரமா போங்கம்மா, போங்க. அக்கா என்ன பாக்குறாங்க? தண்ணி எதுக்கு? நடங்க நடங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க யாரும் சத்தம் போடவே கூடாது, தெரியுதா? எல்லாரும் எந்த பக்கம் ஓடுங்க.
ஏய் போ, நிக்காத. கேட்டிங்களா? வாய மூடு. ஆ? அந்த கத்துற சத்தம் எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சா இல்ல உங்களுக்கும் கேட்டுச்சா? ஏதோ சரியில்லை. ஏதோ இல்ல, நிறைய சரியில்லை. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வீணா ஏன் பின்னாடி டைம் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க போய் உங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. எனக்கு பின்னாடி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போறேன், ஆனா உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன். உன்னை கூட்டிட்டு போகணுன்ற வேலை என்னுடையது. அட வாங்க, நான் என்ன வேணா நான் சொல்றேன். நீங்க நான் 2 பேருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வாங்க. ஏய், நீ எப்ப எங்க டீம் கூட சேர்ந்த? அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா? நான் தானே உங்க பாஸா இருந்தேன், நீங்க மறந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் இருந்தாலும் நான் பாஸா தானே இருந்தேன். ஆக்டிங்கா இருந்தாலும் பாஸ் தானே. ஸோ நீங்க எல்லாரும் என்னோட டீம் தானே. வாங்க, நம்ம ஆளுங்களுக்கு உதவி செய்யலாம். வாங்க. நீ இவ்வளவு பேசுறதுனால தான் நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வா 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 வா. ஏய், நில்லு நில்லு நில்லுங்கறல. ஏய் ஏய் ஏய், நகரு, தள்ளு தள்ளு தள்ளு. ஏய், அதை ஸ்டாப் பண்ணு, இல்ல இவங்க சுற்றுவேன். ஸ்டாப் பண்ணு, சீக்கிரம் அதை ஸ்டாப் பண்ணு. ஏய், அரெஸ்ட் பண்ணுங்க.